என் செல்ல குழந்தையே, நான் தான் வராகி அம்மா வந்திருக்கின்றேன். நீ எப்போதும் மனக்கவலையுடன் மனவேதனையுடன் முகம் தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னிடத்தில் உள்ள மனக்கவலையும் மன துன்பத்தையும் போக்கதான் நான் உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன். நீ என் ஆலயத்திற்கு வந்து உனக்கு தேவையான விஷயங்களை என்னிடம் கோரிக்கையாக வைத்துவிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. அதன் பின் என் ஆலயத்திற்கு நீ சரியாக வரவில்லை. ஆகையால் உன்னை என் ஆலயத்திற்கு வர வைக்கவே இப்போது உன்னை நான் தேடி வந்துள்ளேன். நீ என்னை பற்றி அதிகமாக நினைத்தால் வெற்றி உன் வசமாகும். நான் துணியிலும் இருப்பேன், தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன். உன்னோடு நான் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது தோற்றத்தை கண்டதும் உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி ஓடும். நான் உன்னோடு இருக்கும் வரை தீய சக்திகள் எப்போதும் உன்னை நெருங்கவே நெருங்காது. இனி எந்த ஒரு செயல்கள் தடைகளும் பண தடைகளும் உன்னை அணுகாமல் உன் கூடவே இருந்து நான் பாதுகாப்பேன். உன் கர்ம வினைகளால் நான் வரும் தடைகளை நான் ஒழிப்பேன். பயத்திற்கு ஒரு பரிகாரம் பக்திதான். எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தயாராக மந்திரம் என்றால் என்னால் முடியும் என்று கூறுவதுதான் என்பதை உணர்ந்து கொள். நீ என்னை எப்போதும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று எனது பெயரினை 43 முறை எழுதிவிட்டு என்னிடத்தில் கூறு. அதற்கான வேலை அப்போதே ஆரம்பித்துவிடும். என்னுடைய இந்த அவதாரம் என் பக்தர்களுக்கு அதிகமான பாதுகாப்பை தரவும் துஷ்டர்களை அழிக்கவும் எடுத்த அவதாரம். நீ என்னிடம் வந்து ஒரு வேண்டுதலை வைத்தால் அது கொஞ்சம் தாமதமாகலாம், உடனே நடக்கும். மனதில் கவலைகளை தேக்கி வைத்தால் உன் மனபாரம் அதிகமாகிக் கொண்டே போகும். அப்படி செய்யாமல் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடத்தில் கொடுத்து விடு. மன தைரியத்தையோடு இரு. உனது நேரம் முழுவதும் உனக்காக நிகழ்காலம். உன்னிடத்தில் முயற்சியும் உழைப்பும் உன்னிடம். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு தான் உண்டு. நீ எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக இரு. இந்த வராகி அம்மா நானும் என்றும் உனக்காகவே இருக்கிறேன். என் மேல் மீது உண்மையான பக்தி கொண்ட ஒருவரையும் நான் என் மடியில் வைத்து பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். உன்னுடைய கஷ்ட காலங்களில் உன்னையும் எடுத்து என் மடியில் வைத்து நான் பாதுகாப்பேன். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இனி நீ என்றும் சந்தோஷமாக இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். உன்னுடைய கஷ்ட காலங்கள் என்னையும் எடுத்து என் மடியில் வைத்து நான் பாதுகாப்பேன். நீ எதற்காகவும் கண்கலங்கி கவலைப்படாதே. என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தீயவைகளை அழித்து நன்மைகளை அருள்பவன் நானே. என் வார்த்தைகள் உனக்கு கிடைப்பது கோடி புண்ணியம் என்பதை நீ புரிந்து கொள். என்னை மீறி உன்னிடம் யார் நெருங்கவும் முடியாது. நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றாய். உன் அருகில் நான் இருப்பதை யாரும் அறிய முடியாது. உன் அருகில் நான் இருக்கும் எங்கும் நன்மையே, எதிலும் நன்மையே, எப்போதும் நன்மையே என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உன் வீட்டு வாசப்படியில் காவலாக நான் என்றும் என்றென்றும் இருப்பேன். நானும் இந்த வராகி அம்மா என்றும் உனக்காகவே இருப்பேன். அதனால் நிம்மதியாக இரு. உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் நாங்கள் கொண்டு வருவோம். பிரச்சனைகள் வரும்போது எங்களை நினைத்துக்கொள். நாங்கள் என்றும் உன்னோடு இருப்போம். மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ எப்போதும் நிம்மதியாக வாழ பழகிக்கொள். நான் அல்லவா உன் அருகில் இருக்கின்றேன். என்னை மீறி உன்னை யார் நெருங்க முடியவும் முடியாது. நீ எப்போதும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு. நீ உலகை குற்றம் சொல்லாதே. நீ மற்றவர்களையும் குறை சொல்லாதே. நீ பக்தியை செலுத்த பழகு. அப்போதுதான் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய். நான் துணியிலும் துரும்பிலும் தூணிலும் மட்டுமல்ல, உனக்குள்ளும் இருக்கின்றேன். என் திருவடிகளில் இருக்கின்றேன். எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு நீ பாரமில்லாமல் இரு. என் செல்ல குழந்தையே, என் மடி எப்போதும் உனக்காக இருக்கின்றது. இனி எதற்கும் கவலைப்படாதே. உனக்காக பேச, உனக்காக தீயவைகளை எதிர்த்து சண்டை போட, உன்னை காக்க என்றும் நான் இருக்கிறேன். நீ எதை கண்டும் பயப்படாதே. நீ எதற்காகவும் கலங்காதே. உன் வராகி அம்மா சொல்கின்றேன், என்னை எப்போதும் நினைத்துக்கொள்.
தினம் என்னை நினைத்தால் நீ சந்தோஷமாக வாழ்வாய். உன்னை நான் எப்போதும் ஆசீர்வதிப்பேன். நீ எப்போதும் என் அரவணைப்பில் இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. துக்கத்தை கண்டு கவலாதே. தூக்கத்தை துரத்தி என்னை உனக்குள் நிரப்பு. நிச்சயமாக எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்காது. துரோகங்களால் நீ கஷ்டப்பட்டு நான் உன்னை காப்பேன். விதியென்று எதையும் விட்டு விடாதே. என்னிடம் தொடர்ந்து வேண்டும் என்று விதிவிலக்கு என்று ஒன்றும் உன் உள்ளம் ஓம் வராகி என்று கூறுவாயா? என் பிள்ளையே, உன்னை மதிக்காதவரை ஏன் நீ உன் மனதில் வைத்திருந்து புலம்புகின்றாய்? அதை கண்டு உனக்கு கஷ்டப்படுபவரை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ என்னை மட்டும் நினை. என்னிடம் பேசு. எப்போது வேண்டுமானாலும் பேசு. உன்னை நான் எப்போதும் உயர்வாக நினைக்கிறேன். யாரும் சிலர் தாழ்வாக நினைத்தால் நீ ஏன் வருந்துகின்றாய்? உன்னுடைய நேரத்தை நீ மகிழ்ச்சியாக செலவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன். எது வந்தாலும் போராடு. அனுபவமே வாழ்க்கை. உலகில் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். இதற்கு போய் புலம்புவாக கவலைப்படு. நான் என்று பார்த்து கொள்கின்றேன். உனக்கு கிடைத்ததை அனுபவித்து கொண்டாடு. உனக்கு கிடைப்பது அழகான வாழ்க்கை. அதை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். என் செல்ல குழந்தையே, இரவோ பகலோ, வெயிலோ மழையோ, எது வந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன். என்னை என்றும் மறவாதே. நான் எப்போதும் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ கவனமாக கேட்பாயா என் பிள்ளையே? நான் எப்போதும் உனக்கு நல்லதே தான் சொல்வேன். நீ என்னை முழுமையாக சரணடைந்து நிம்மதியாக இரு. எனக்கு அது போதுமல்லவா? யாராவது எதையாவது கூறிவிட்டு அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையற்ற சந்தோஷத்தை நீ எப்போது அனுபவிப்பாய்? என் பிள்ளையே, அமைதியாக இரு. உனக்கு நடக்க வேண்டியதை காட்சியாக பார். உன்னால் செய்ய முடிந்ததை சிறப்புடன் செய். அதற்கான பலனை தருவது என்னுடைய பொறுப்பு. கலாச்சாரம் என் கையில் உள்ளது. என்னை மீறி எதுவும் இங்கு நடக்கவில்லை, நடக்கவும் நடக்காது. உன் தலைவிதி என் கரம் காவலாய் உள்ளது. எதற்கும் பயம் கொள்ளாதே. நான் பார்த்து கொள்கின்றேன். மாற்றம் எப்போது வரும் என்று நீ புலம்பாதே. மாற்றத்தை கொண்டு வரும் பாதையை நான் உனக்கு தந்திருக்கின்றேன். இங்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லை. எல்லாமே உன் வாழ்க்கையை உணர்த்தும் சவால்களை நீ எதிர்கொண்டு எதிர்த்து வெற்றிக்கொள். எங்கிருந்தாலும் எதிர்த்து என்னை நினைத்து வாழ்வது உனக்கு நன்மையை தரும் என்பதை மறவாதே. இந்த முழு பிரபஞ்சமும் என் கையில் தான். உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நான் கொடுப்பேன். உன்னை வழி நடத்த, உன்னோடு பேச, உன்னை காக்க என்றும் எப்போதும் நான் இருப்பேன். நீ எதையாவது நினைத்து கொண்டு எப்போதும் உன் முகத்தை சோகமாக வைத்துக் கொள்வதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. என்னை நினைத்து எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ ஆசைப்படும் அமைதியும் பொறுமையும் சமாதானம், நம்பிக்கை, திருப்தி, மனதைரியம் எல்லாம் இன்று உனக்கு வரமாகவே தருகின்றேன். என் பிள்ளையை நீ பெற்றுக்கொள். உனக்குள் இருக்கின்ற தெய்வீகத்தை நீ உணர்ந்தால் என்றும் சந்தோஷமாய் இருப்பாய். உன் பக்தியை ரசிப்பவனும் ஏற்பவும் நானே. உலகம் எதையாவது சொல்லும், அதை உன் ஆழ்மனதிற்கு கொண்டு செல்லாதே. எந்த ஒரு பாரமும் உன் தோளில் இல்லை. நீயாக குழம்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு நன்மையாகவே நான் செய்கின்றேன். நீ எதையும் நினைத்து கலங்காதே. நீ நினைப்பதெல்லாம் நடந்தால் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நம்புகின்றாய். நீ நினைப்பதெல்லாம் நடக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன் வாழ்வில் உன்னை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு போதும் விளைவை பெற்றது என்பதை நீ புரிந்து கொள். உன் தலைவிதி என் கையில் இருக்கின்றது. நீ என் பெயரை கூறிக்கொண்டு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. மற்றவையெல்லாம் என் பொறுப்பு. நீ எதை கண்டும் கவலைப்படாதே. எதற்காகவும் புலம்பாதே. இனி எதை நினைத்தும் அழாதே. எதற்கும் நொந்து போவாதே.
என் செல்ல குழந்தையே, எதையும் சமாளித்து வெல்வாய் என்று எனக்கு தெரியும் அல்லவா? ஏனென்றால் நீ என் பிள்ளை, மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் மனது கவலையை தூக்கி தூர எறிந்துவிடும். நீ எப்போதும் உற்சாகம் கொள். அப்போதுதான் நிகழ்காலத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழுவாய். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய ஆதாயங்கள் எல்லாம் விட்டுவிடு. இனி ஆக்கப்பூர்வமாக யோசி, நேர்மையாக சிந்திக்க தொடங்கு. உன்னால் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பு. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் நிலைமையை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன் விதியை நான் மாற்றுகின்றேன். உன் கர்ம வினையை அழித்து உன்னை காக்க நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ என்றும் கலங்காதே. உன் பக்திக்கு மட்டுமே நான் அடிமையாகுவேன். நான் எப்போதும் உனக்கு துணை இருப்பேன். எழுந்திரு, துணிந்து செயல்படு. உன்னோடு நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. நிச்சயம் நல்லது நடக்கும். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான். அது உண்மையான அன்பு மட்டும்தான். ஓடும் நீரில் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை தானாகவே குப்பை போல் ஒரு ஓரத்தில் ஒதுங்கிவிடும். யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்வு மகத்துவத்தை பெறுகிறார்கள். என் பிள்ளையே, நான் இன்று என்ன தவறு செய்தோம், அதை எவ்வளவு திருந்துவது என்று யோசித்தால் நமக்கு நல்லது தானாகவே வந்துவிடும். நேற்றைய நாள் முடிந்து இன்றைய நாள் உனக்கான மகிழ்ச்சியை அனுபவிக்கும். உனக்கான மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாள் நீ நினைத்து நாளைக்கு இன்றையே நல்ல விதைகளை விதைத்து நாளை என்று நீ நல்லதாக மாற்றிக்கொள். இப்படி செய்தால் உன் கர்ம வினைகள் மீண்டும் உன்னை கலங்கி நிற்பதனால் உன் காயங்கள் மாறிவிடாது. அதை கடந்து செல்ல என்ன வழி என்று யோசித்து செயல்படு. உனக்கான அனைத்தும் வழிகளும் உனக்கு நன்றாக கிடைக்கும். உன்னை வேதனைப்படுத்திய யாவரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே. தேவைப்படாமல் மட்டும் உன்னை நாடுவார்கள். அவர்களுக்காக நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய். உன் பல தோல்விகளுக்கு எது காரணம் தெரியுமா? உன் மதிப்பை உதாசனப்படுத்தினவர்களும் நீ உன் மதிப்பை இழப்பதுதான் என் பிள்ளையே. இனி அப்படி இல்லாமல் விழித்துக்கொள். உன் இலகை மட்டும் நீ குறிக்கோளை, பிரச்சனைகள் தானாக மறையும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நான் பார்த்து கொள்கின்றேன். என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. இனியாவது உனக்கான வாழ்வை நீ வாழத் தொடங்கு. என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு நான் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதே நடக்க வைக்க செய்வேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.